ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று திருமணம். ஒரு சாமானிய மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு திருமணத்தை கடன் வாங்கியாவது ஆடம்பரமா செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு காரணம் இந்த திருமணங்கள் தான் ஒரு குடும்பத்துடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்துறதா மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சாமானிய மனிதனே தன்னுடைய திருமணத்தை ஆடம்பரமா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கோடீஸ்வரன் சமூகத்துல மதிக்கத்தக்க அந்தஸ்துல உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய திருமணத்தை எப்படி செய்வான்? கண்டிப்பா உலகமே வியக்கிற அளவு தான் தன்னுடைய திருமணத்தை நிகழ்த்துவான். அப்படி உலகையே வியக்க வைத்து அதிக பொருட்கள் உருவான திருமணங்களை பத்தி தான் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். இது உலகை வியக்க வைத்து அதிக பொருட்களில் உருவான திருமணங்கள். முதலாவதா நாம துபாய் இளவரசர் ஷேக் முகமது பின் ரஷீதுக்கும் இளவரசி சல்மாவுக்கும் நடைபெற்ற திருமணத்தை பத்தி பார்க்க போறோம். இவங்களுடைய திருமணம் 1981 நடந்தது. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு திருமணம் நடந்தா மாமா, சித்தப்பா, அண்ணன் பசங்கன்னு ஒரு ஊரே அந்த திருமணத்துக்கு போவோம். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு ஊரே அவன் கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு இளவரசருடைய திருமணத்துக்கு கண்டிப்பா ஒரு நாடே போகும். இவங்க எல்லாரையும் எங்க உட்கார வைப்பாங்க அப்படின்னு உலகமும் யோசிக்கும் போது கொஞ்சமும் யோசிக்காம ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி அதுக்கு நடுவில் அந்த திருமணத்தை நடத்துறாங்க. இந்த திருமணத்துக்கான செலவு மட்டுமே சுமார் 44.5 மில்லியன் டாலர்கள். திருமணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இளவரசர் குதிரையில ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துக்களையும் பெற்றார். அடுத்தது நாம ரியல் எஸ்டேட் மகாராஜா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மாடல் மெரினாவுக்கும் நடைபெற்ற திருமணத்தை பத்தி பார்க்க போறோம். இவங்களுடைய திருமணம் 2005 நடந்தது. பொதுவா திருமணத்துக்கு ஆகிற செலவுகள்ல முக்கியமானது ஆடைகள் எடுக்கிறது. அந்த ஆடைகள் எப்பவுமே ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே நினைப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பும் அதுதான் நினைச்சாரு. திருமணத்தின் போது மெலினா அணிந்திருந்த ஆடையுடைய மதிப்பு மட்டுமே சுமார் 2 லட்சம் டாலர்கள். பொதுவா திருமணத்துக்கு வர மக்களுடைய வேலைகள்ல முக்கியமானது 2. ஒண்ணு மணமக்களை வாழ்த்துறது, இன்னொன்னு சாப்பிடுறது. இந்த சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. உலகின் வெவ்வேறு பகுதியிலிருந்து சுமார் 45 தலை சிறந்த சமையல் கலை வல்லுநர்களை வர வச்சு விதவிதமான உணவுகளை பரிமாற சொல்லி திருமணத்துக்கு வந்த மக்கள் எல்லாரையும் வியக்க வச்சாரு. அடுத்தது நாம ரஷ்ய தொழிலதிபர் ஆண்ட்ரோவுக்கும் அலெக்சாண்ட்ராவுக்கும் நடந்த திருமணத்தை பத்தி பார்க்க போறோம். இவங்களுடைய திருமணம் 2005 நடந்தது. பொதுவா திருமணத்தின் போது பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. ஆனா இந்த திருமணத்துக்கு வந்த மக்களுக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லாததுனால பொழுது போகல அப்படிங்கிற பேர்ல பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட வெற்றி பேச்சு பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க பேசி பேசியே ஏதாவது ஒரு பிரச்சனையை வளர்த்து விட்டுருவாங்க. அந்த பிரச்சனையில கல்யாணமே நிக்கிற நிலைமைக்கு போயிடும். இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திருமண மண்டபங்கள்ல ஏதாவது ஒரு ரேடியோ செட்டை போட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு விட்டுருவாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேசுறது இவங்களுக்கு கேட்காது. ஒரு வழியா திருமணமும் நடந்து முடிஞ்சிடும். இன்னும் சில திருமண மண்டபங்கள்ல இசை கச்சேரி, கேளிக்கை நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துவாங்க. இதையே மையமா வச்சு ஆண்ட்ரோவும் ஒரு இசை கச்சேரி நடத்தினாரு. இந்த இசை கச்சேரியில யாரு பாடினாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரபல பாப்பாடைகளான வின்னி ஜீஸ்டன், கிறிஸ்டினானு 2 பேர் இந்த இசை கச்சேரி நடத்தினாங்க. இந்த இசை கச்சேரி நடத்துனதுக்காக அவங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை மட்டுமே சுமார் 3.6 மில்லியன் டாலர்கள். என்னதான் கோடி கோடியா செலவு செஞ்சு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் அந்த திருமணத்துக்கு யாருமே வரலன்னா அந்த திருமணத்துடைய நிலைமையே வேற. ஆனா சுமார் 35,000 பேர் நேரடியா பார்க்க, 750 மில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலமா பார்க்க 1981 ஆடம்பரமா நடந்த திருமணம் தான் சார்லஸ் டயானா திருமணம். அன்னைக்கு நாட்டுக்கே விடுமுறை விட்டு இருந்தாங்க. இந்த திருமணம் இவ்வளவு பிரபலமா இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமண பெண்ணான டயானா ஒரு சாதாரண குடும்பத்து பெண். ஒரு சாதாரண குடும்பத்து பெண் ஒரு நாட்டுக்கே இளவரசி ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பிரபலத்துக்கு காரணம். இந்த திருமணத்தின் போது 12 வைரங்கள் பதித்த மோதிரத்தை சார்லஸ் டயானாக்கு அணிவிச்சாரு. சுமார் 10,000 முத்துக்கள் பதித்த 25 அடி நீள கவன டயானா அணிந்திருந்ததை பார்த்து நாடே வியந்தது. ஒரு இனத்துடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் உள்ளடக்கியதுதான் திருமணங்கள். ஆனா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல திருமணத்துடைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உதாசீனப்படுத்துவதால நம்முடைய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது கசப்பான உண்மை.
சரி நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி blackandwhiteframe@gmail.com.